ஸ்ரீ பேச்சியம்ம ஜோதிடநிலை அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஜோதிடர் குமரன் பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு மார்ச் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு வாக்கிய பிரகாரம் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பயிற்சி ஆகிறார். இந்த சனி பயிற்சி கன்னிராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது? கன்னிராசி நேயர்களுக்கு பூராமே இந்த 7ல் சனி இருக்குது, பயன்படுத்துவாங்க. கண்ட சனி வந்துருச்சு, எச்சரிக்கையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ராகு 6ல் இருக்கிறாரு, 12ல் கேது இருக்கிறாரு, குரு பகவான் ஆண்டு கிரகம் 10ஆம் இடத்துல இருக்கிறார், வலுப்பெற்று இருக்கிறாரு. பயப்பட தேவையில்லை. உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும். இன்னும் 2 மாதம் கழித்து உங்களுக்கு அங்கே குரு பார்வையும் ஏற்படும் 7ஆம் இடத்துல. அப்படிங்கும்போது தொழிலில் நல்ல மாற்றங்களை உண்டாக்கும், உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும், இடமாற்றங்களை தேவையான இடமாற்றங்களை ஏற்படுத்தும், கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். புதிதாக திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே திருமணத்தை நடத்தக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த ஆண்டு ஏற்கனவே திருமணம் முடிந்த தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும். அரசு வேலையில் இருப்பவர்களாலே நல்ல பதவி உயர்வு, சம்பள உயர்வு, முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். பெண்கள் வேலையில் இருக்கும் பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை, ஐடி ஃபீல்டு, சாஃப்ட்வேர் லைனு, இந்த மாதிரி தனியார் துறையில் எந்த துறையில் அவரவர் படிப்புக்கேற்ற வேலையில் இருப்பவர்களுக்குமே நல்ல முன்னேற்றங்களையும் பொருளாதார உயர்வை ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தும். திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருவருக்குமே ரொம்ப வயது கடந்தவர்களுக்குமே திருமணத்தை நடத்தக்கூடிய ஆண்டாக உங்களுக்கு அமையும். இந்த சனி பயிற்சி சனி வெகு சிறப்பான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். 7ல் இருக்கும் சனி வயதானவர்கள் ஒரு 60 வயது கடந்த உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். மற்றபடி பயப்படுறவர்களாக இந்த சனியுடைய இது கிடையாது. உங்களுக்கு நல்ல மாற்றம்தான். படிக்கும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண் எடுப்பார்கள். உயர்கல்வி படிக்க யோகத்தை ஏற்படுத்தும். படித்து முடித்தவர்கள் ஆண் பெண் இருவருக்குமே நல்ல வேலையில் போய் உட்காரக்கூடியது, அரசு வேலைக்கு முயற்சி இருப்பவர்கள்லாம் வேலை கிடைக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு இந்த கன்னிராசி நேயர்கள் பூராமே கன்னிராசிக்கு வெகு சிறப்பான மாற்றம். 7ல் இருக்காருன்னு பயப்பட வேண்டாம். 7ல் சனி அவர் இது இருக்குது, அவர் அந்த இருக்கும் இடத்தை பலப்படுத்துறதுனால திருமண வாய்ப்புகள் நல்லபடியாக நடத்தி வைப்பார். உத்தியோகத்தில் நல்ல வலுவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். மிகப்பெரிய கரங்கள் நல்லா இருக்குது. கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கொடுக்கும். இந்த தங்க வியாபாரம், ஆடை வியாபாரங்கள் சம்மந்தப்பட்டது, டெக்ஸ்டைல் சம்மந்தப்பட்ட துறைகள் முன்னேற்றங்கள், விவசாயத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல மகசூல் எடுக்கக்கூடிய நல்ல வருவாயை ஏற்படுத்தும். ஏன்னா 7ல் சனி இருக்கிறாரு, அங்கே 7ல் சனி நீர் ராசியில் இருக்கார். நல்ல விவசாயத்துறை நல்ல செழிப்பாக அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி இரும்பு சம்மந்தப்பட்டது, உருக்காலை சம்மந்தப்பட்டது, 6ல் ராகு இருக்கிறது, கெமிக்கல் துறை, கட்டட கான்ட்ராக்ட் சம்மந்தப்பட்ட துறையில், ரியல் எஸ்டேட்டில் இருப்பவர்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வரவை ஏற்படுத்தும். வீடு வாசல் கட்டக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தும். ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத குழந்தை கிடைக்கக்கூடிய யோகத்தையும் ஏற்படுத்தும். நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். பொருளாதார வளர்ச்சிகளில் சூப்பராக உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்களுக்கு நல்ல வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வீடு கட்டுறதுக்கு யோகம், இடம் வாங்குறதுக்கு யோகத்தை ஏற்படுத்தும். பொன்பொருள் செயற்கை ஏற்படும். கணவன் மனைவி நல்ல அந்யோன்யங்கள் ஏற்படும். அதேமாதிரி மனைவி வீட்டால் நல்ல ஒத்துழைப்பும், கணவர் வீட்டால் ஒத்துழைப்பும், நல்ல ஒத்துழைப்பு கிடைக்கும். நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும். இருவழி சார்ந்தவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து இன்னும் 2 மாதத்தில் 11ஆம் இடத்துக்கு வருவார். அது இன்னும் சூப்பர். உங்களுக்கு குரு பார்வை ஏற்படும். அப்புறம் மனைவி வழியில் நல்ல அமைப்புகளை கொடுக்கும். அதேமாதிரி ரியல் எஸ்டேட்டு சம்மந்தப்பட்டது, ஷேர் மார்க்கெட்டு, பங்குச்சந்தை போன்ற துறையில் இருப்பவர்களாகவே நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கும். பொருளாதார வரவை ஏற்படுத்தும். கலைத்துறைகளில் நல்ல மாற்றங்கள் இருக்கும். கலைஞர்களுக்கு நல்ல இது. அதே மாதிரி எழுத்து, பத்திரிகை துறை, அச்சு துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள், உருக்காலை சம்மந்தப்பட்ட இதுகளுக்கு புறமே நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்களை ஏற்படுத்தும். பொருளாதார வரவை ஏற்படுத்தும். கன்னிராசி நேயர்களுக்கு ஒன்றும் பயப்பட தேவையில்லை. பயப்படுறவுக்கு அங்கே எதுவும் கிடையாது. 7ல் சனி இருக்காக பயந்துட வேண்டாம். குரு பார்வை ஏற்படுது. குரு பார்வை ஏற்பட்டோடனே உங்களுக்கு திருமண வாய்ப்பு நடந்துவிடும். ஆண் பெண் திருமண வயது கடந்தவர்கள் புறாமே திருமண வாய்ப்பு ஏற்படுத்தும். கன்னிராசி நேயர்கள் புறாமே நல்ல ஒரு மாற்றமாக அமையும் இந்த சனி பயிற்சியுடைய அமைப்பு. மொத்தத்தில் சனி பயிற்சியுடைய அமைப்பு மிக சிறப்பு. கன்னிராசி நேயர்கள் புறாமே வயதானவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 50 வயது 60 வயது கடந்தவர்களுக்குமே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனமாக இருக்கணும். மற்றபடி பெருசாக எதுவும் பாதிக்காது. புதிய தொழில் தொடங்குறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். ஏற்கனவே தொழில் செய்து கொண்டு இருந்தவர் தொழிலை விரிவுபடுத்தக்கூடியது யோகத்தை ஏற்படுத்தும். அல்லது கூட்டு தொழில் செய்கிறவர்களுக்கு நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் செய்கிறவர்கள் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தும்.
இந்த சனியுடைய அமைப்பு நல்லா இருக்கனால இவங்க வந்து புதன்கிழமை தோறும் பெருமாளுடைய அமைப்புக்கு பெருமாளுக்கு 2 நெய் தீபம் போட்டு துளசி வாங்கி அர்ச்சனை பண்ணுவது வெகு சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். ஜோதிடர் இளமுரு குமரன். நன்றி, வணக்கம்.